Hi guys, welcome back to our channel. Hope எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பர்சனல் ரீசன் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தனால கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியலை. இனி நம்மளோட சேனலில் எப்போவுமே ரெகுலராக வீடியோ வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக் கொஞ்சம் பிஸியாக தான் போயிருந்து. சித்திக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையிற மாதிரி தான் இருந்தேன். இந்த வீக் ரொட்டீனை பார்க்கலாம் வாங்க. சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock மேலே தான் ஆப்ரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தனால சித்தப்பாவும் சித்தியும் காலையில் 9 மணிக்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. அண்ட் 9 o'clock அட்மிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா முதல் நாள் துவைச்ச துணியெல்லாம் அப்படியே இருந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்படியே பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு ஓகேவா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் நேரம் ரூமில் இருந்துட்டு ஆஃப்டர் 6:30 மேலே தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் வச்சுட்டு ஆஃப்டர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8:30க்குலாம் ஆப்ரேஷன் முடிச்சாச்சு. காலையில் தான் ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் சித்தப்பா மட்டும் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சித்தி கூட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே அமேசான்லேருந்து ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்து. இது ரொம்ப நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணி கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக இப்போ தான் என்னோட கைக்கு வந்திருக்கு. மணி பைண்டர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நேற்று வச்ச குழம்பு அண்ட் தக்காளி சட்னி வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. சித்திக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணனால அன்றைக்கி கொஞ்சம் லைட்டான ஃபுட்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மேலேருந்து எல்லா திங்ஸ்லாம் வாஷ் பண்ணி அன்றைக்கி ஃபுட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலில் போய் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருந்தோம். நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன்னு. என்னை பொறுத்தவரை என்னோடய சேட் மூமெண்ட் ஹாப்பி மூமெண்ட் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் என்னோட தாட். அப்புறம் டின்னருக்கு இட்லி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஓப்பன் நைட்டி அதே மாதிரி தான் வியர் பண்ணணும்னு சொன்னனால அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓப்பன் நைட்டி அண்ட் டின்னருமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுருந்தோம். நைட் 10 o'clock மேலே தாத்தா ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு காலேஜ் இருந்தனால நானும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இது 6வது நாள் எடுத்த வீடியோ. டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. இந்த 6 நாளுமே வீட்டில் சாப்பிடாம வெளியே சாப்பிட்டு மாவெல்லாம் காலியாயிருந்து. பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே மாவெல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. 1 வீக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி. அப்புறம் நானும் அம்மாவும் கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நைட் டின்னருக்கு தக்காளி சட்னி தோசை தான் பாட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைட் கேப்பில் மேங்கோவுமே பாட்டி ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தனால மேங்கோவுமே கட் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அண்ட் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே தம்பிக்கு ஸ்கூல் இருந்தனால நைட்டே ஹோம்ஒர்க்லாம் எழுத வச்சுட்டு தூங்கியாச்சு. இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. சித்தி டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்தே ஏதாவது கசப்பாக இருக்குது இனிப்பாக சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் நேற்று அரைச்ச மாவு வச்சு பணியார மாதிரி அம்மா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்து. ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைனால நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். தாத்தா போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பொங்கல் வித் கடலை. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்குமே வந்தாச்சு. இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.